ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பெரண்டை துவையல் பார்க்க போகிறோம். கை கால் பாடி ஃபுல்லாக பெயின் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இந்த வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்டா போதும், ஃபுல் ரிலீஃப் கிடைக்கும். அது எங்கள் மம்மி சொல்லி கொடுத்துருந்து என் கார்டனில் இருக்குது. இப்போ நம்ம போய் அதை பறிச்சுன்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இவ்வளோ பெருசாக வந்துருக்கு. இது நான் ஒரு துண்டு தான் வச்சேன், ஆனால் இவ்வளோ வந்துருக்கு. சில பேருக்கு பெருண்டைன்னா என்னன்னு தெரியாது. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த கால் வலி இருந்தால் கூட இதெல்லாம் தூண்டும். எவ்வளோ வெண்டை கிச்சக்கு பாருங்க, எவ்வளோ இருக்குது. ஆனால் செஞ்சால் இவ்வளோண்டு தான், அதுக்குன்னா இவ்வளோண்டு தான். இப்போ போய் இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கைக்கு எண்ணெய் தடவிக்கணும், இல்லைன்னா கையெல்லாம் ஃபுல்லாக நமிச்சு வந்துடும். இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, லைனாக இந்த தோல் மட்டும் இப்படி சீவி எடுத்துக்கணும். இது எடுத்துக்கணும். இதில் எல்லாம் போதும். பட் கைக்கு ஆயில் தடவிக்கணும், இல்லைன்னா ஃபுல்லாகவே நமிச்சில் கை ஃபுல்லாகவே எரிச்சலாக இருக்கும். அது மாதிரி எறும்பு கடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். யாருக்கெல்லாம் இந்த கால் வலி இருக்குது, ரொம்ப பேருக்கு ரொம்ப கால் வலி தான். அதனால் எங்கள் அம்மா சின்ன வயசில் இப்படி தான் செய்வாங்க தொக்கு. அதனால் இந்த ரெசிபி உங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, எங்கன்னா ரோட் சைடில் இந்த பக்கம் எங்கன்னா கெச்சிருந்துன்னா எடுத்துகிட்டு வந்துடுவோம். பண்ணணும், இவ்வளோதான். இந்த ரோட்டு ஓரத்தில் எங்கன்னா இருந்துச்சுன்னா இந்த செடி ஒரு பீஸ் எடுத்துன்னு வந்து அப்படியே மண்ணில் வச்சாவே இருக்கா, அது பாட்டுன்னு வளர்ந்துன்னு வந்துடும். ஆனால் இது உடம்புக்கு அவ்வளோ எனர்ஜி. ஆனால் யாருக்குமே தெரியுது சில பேருக்கு. சரி, இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி செய்யுதுன்னு சொல்லி கொடுக்குறேன். எங்க போற தாரு? என்னோட கார்டன்ல வளர்ந்தது, சூப்பர் டேஸ்டா. இவ்வளோ ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ ரெடி பண்ணிட்டோம், க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். தேவையான அளவு ஆயில். எண்ணெய் சூடாகிங்கும் இந்த
பெருண்டை இருக்குல்ல, இதை போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை ஆனாக்கா ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இந்த அளவுக்கு வதங்கணும். இது மறுபடியும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வதங்கிச்சு. இதை எடுத்துக்கலாம். செப்பரேட்டாக எடுத்து செப்பரேட்டாக எடுத்து கால் வலிக்கு ரொம்ப நல்லது. கால் வலி, உடம்பு வலி எல்லாத்துக்குமே சூப்பரான மருந்து. இதை எடுத்து செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா, சீரகம் 1 ஸ்பூன், உளுத்தப்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதே கடாயி, அதே எண்ணெய், அதே எண்ணெயில் நம்ம இதெல்லாம் போட்டு பொரிச்சுக்கலாம். இதுக்கு மெயினாகவே சின்ன வெங்காயம் தான் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் அதை போட்டு இது நல்லா ஃப்ரை ஆகும். இப்போது நம்ம வர மிளகா சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். இன்னும் ஃப்ரை ஆகணும். இந்த டைமில் உப்பு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ பெருண்டை சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வதங்கினா போதும். இது ஆறிண்டும் மிக்சியில் போட்டு நம்ம துவையலை அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீட்டில் கொஞ்சம் செய்யணும். பக்கத்து வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சின்ன இடத்துக்கு கொண்டு வாங்கிட்டு வருவோம். ஆனால் இப்போல்லாம் யாரும் அந்த மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்து வீட்டுக்காரர் விட்டுறதே தெரிய மாட்டேங்குது. மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், துவையல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். நம்ம எவ்வளோ பெரண்டை பறிச்சோம் பாருங்கள், இவ்வளோண்டு தான் இருக்குது. இது ஒரு வாரம் வச்சு நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி சாப்பிட்லாம். சுடு சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கால் வலி,
ரொம்ப உடம்பு கை காலெல்லாம் வலிக்குதுன்னா வாரத்தில் ஒரு தடவை இந்த தொக்கு சாப்பிட்டு பாருங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க. சூடாக சாப்பாடு வச்சுக்க. சூடாக சாதத்தில் பெசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக. சூப்பராக இருக்கு. கேமரா பார்த்து சொல்லு எப்படி இருக்குதுன்னு. சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீ ஒரு வாட்டி இது ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் மம்மி சொல்லி கொடுத்துருந்து சூப்பராக வந்திருக்கு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.